ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். ஓகேங்களா? இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இதை வச்சு இப்போ கட் பண்ண போகிறேன். சாதா ப்ளவுஸ் கட்டிங் தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது கரெக்டாக இல்லையான்னு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? எப்பயும் போல் 1.5 இன்ச்சு கீழே நான் அளவெடுத்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுலேருந்து இந்த அளவு ப்ளவுஸ் தான் இருக்குது. அதை இந்த மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு மார்க் கரெக்டாக பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்கணும் இல்லையா. இந்த இடுப்பு சுற்றளவு இந்த இருக்கு பாருங்கள். இடுப்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கு இந்த இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தையல் தெரியுதுங்களா, அந்த தையலும் இந்த தையலும் ஒன்று போல் வர மணிக்கு வச்சுட்டு இந்த தையலும் ஒன்று போல் வர மணிக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம அப்படியே கீழே ப்ளவுஸை வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் வச்சு கரெக்டான அளவு ஒரு மார்க் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப்பு இந்த இருக்கு பாருங்கள். இந்த தையல் தெரியுதுங்களா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 16 இன்ச்சு இருக்குது. 16 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 16ல் பாதி 8.25. அந்த 8.25 நான் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். 8.25 கீழே வச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்தோட இறக்கம் எடுக்கணும் இல்லையா. இந்த ப்ளவுஸை இரட்டையாக மடித்து போட்டுக்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி இரட்டையாக மடித்து போட்டுட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு நம்ம அப்படியே ஒரு கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது கரெக்டான அளவு. இது 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆம்கோல் இறக்கத்துக்கு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு அப்படியே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு அகலம் எடுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அகலம் இந்த அக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்கிள்லேருந்து இந்த அக்கிள் வரைக்கும் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சு இந்த இருக்குல்ல, இந்த அக்கிள்லேருந்து இந்த அக்கிள் வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேயும் வச்சு நம்ம ஜஸ்ட் அகலம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டு அங்கேயும் இங்கேயும் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தில் கரெக்டான அளவு, ஆம்கோல் இறக்கம் எடுத்துருக்கோம்ல, அங்கேயும் கரெக்டான அளவில் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. செஸ்ட் அகலம் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ செஸ்ட் அகலம் எடுத்தாச்சு. இவங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும் நம்ம பார்க்கணும் இல்லையா. 8.5 இன்ச்சு இருக்குது. நமக்கு 2.5 இன்ச்சு வச்சா போதும் உங்களுக்கு கழுத்தோட அகலம். ஆனால் இவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம கீழே போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டுட்டு ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. கழுத்தோட அகலம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் படிமானமாக ரவுண்டு கரெக்டாக வர மணிக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம். இப்போ கழுத்தோட அகலம் 7.25னா இந்த கழுத்தோட அகலம் இங்கே இந்த இருந்து இங்கே வச்சு பார்த்தோம்னா 7.25.
அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 6.25. அவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 6.25 இன்ச்சு வைக்கணும். 6.25 இன்ச்சு வர மாதிரி வைக்கணும். அப்போ 3 இன்ச்சு அவங்க கழுத்தோட அகலம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஷோல்டரோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 2.5 இன்ச்சு இருக்குது. தெரியுதுங்களா? 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ 2.5னா 3.5. ஷோல்டரோட அகலம் வந்து 2.5னா 3.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ 3, 3.5 மொத்தம் 6.5 இன்ச்சு. அதை அப்படியே நான் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். 6.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. ஆம்கோலுக்கு இங்கே மார்க் பண்ணுங்களே அங்கே அங்கேயும் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ கழுத்துக்கு வந்து 3 இன்ச்சு வச்சு கீழே வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டாச்சு. இதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். கழுத்து ரவுண்டு வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுத்து ரவுண்டு கொடுத்தாச்சு. ஆம்கோலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் ரவுண்ட் வரையிறதுக்கு அது இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? கழுத்து ரவுண்டு வரைஞ்சாச்சு. செஸ்டோட அகலம் வந்து 9.25 வச்சுக்கலாம். அதாவது செஸ்டோட அகலம் வந்து இங்கே வந்து 9.25 இருக்குது. அதே 9.25 அப்படியே நான் மேலே வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 9.25 வச்சு மார்க் பண்ணுறேன். அதில் ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் ரவுண்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள். ஸ்லீவ் ரவுண்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே இந்த ஷோல்டரில் கரெக்டாக வச்சு இங்கே அக்கல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 8 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 8.25 இருக்குது. 8.25 இருக்குது. ஓகேங்களா? இதே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு உள் சைடும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள். கரெக்டாக இங்கே இந்த கட்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே கரெக்டாக வச்சுக்கலாம். அது மாதிரி இங்கேயும் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கேயும் அதை டேப்பை நம்ம வந்து வச்சுக்கணும். வச்சா கரெக்டாக 8 இன்ச்சு தாங்க வருது. இந்த 8 இன்ச்சு நமக்கு வருது. ஓகேங்களா? நம்ம இந்த 8 இன்ச்சு வந்து இங்கே நமக்கு மேட்ச் ஆகணும். இப்போ ஸ்லீவாக வருது. ஏழை கால் தான் வருது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்லீவ் ரவுண்டு வந்து 7.25 தான் வருது. ஆனால் அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 8 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி எடுத்துக்கலாம். இறக்கி எடுத்துட்டு இப்போ இந்த ரவுண்டை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு 8 இன்ச்சுனா 7.25 இருந்தால் போதும். நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 7.25 இருந்தால் போதும். ஏன்னா அது சாதா ப்ளவுஸ் இல்லையா? அதனால் 7.25 இருந்தாலும் போதும். கரெக்டாக 7.25 வருதுங்க எனக்கு. நான் வந்து இது சாதா ப்ளவுஸ்னால 7.25 இருந்தால் போதும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. 7.25 வருது. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் அது போக நம்ம 2 இன்ச்சு தையலுக்கு. இது சாதா ப்ளவுஸ்னால, லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். இது சாதா ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லீவ் ரவுண்டு வந்து குறைச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மொதல் மார்க் பண்ணதில் கட் பண்ணிவிட்டு திருப்பி 2வது மார்க் பண்ணதே நமக்கு கரெக்டாக, அதனால் அதில் திருப்பி நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்லீவுக்கு நம்ம மடித்து 4ஆக மடித்து போட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டாச்சு. ஓகேங்களா? ஹெம்மிங் பண்ணணும் இல்லையா, அதனால் 1.5 இன்ச்சு வச்சு கீழே நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரா எட்ஜஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரா எட்ஜஸை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். கீழே வந்து ஹெம்மிங் போடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்கலாம். நம்ம ப்ளவுஸ் கையோட உயரம் அப்படியே நான் வச்சு கரெக்டான அளவில் இங்கே கீழே ஆம்கோல் கை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உயரத்துலேயும் இந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக வச்சு உயரத்துலேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு மேல் தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஒட்டு போடுற மணிக்கு வருது. ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து ஒட்டு போடுற மணிக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. நம்ம லைட்டாக ஒட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து உயரம் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம டேப்பை வச்சு கூட அளந்து பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கு பாருங்கள், டேப்பில் ஷோல்டரில் வச்சு இங்கே அளக்கும் போது 6.25 இருக்குது. ஸ்லீவோட லென்த்து வந்து 6.25. அப்போ 6.25னா 6.25 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 6.25னா 6.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடிங்க கீழே வந்து கையோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காண்டி நான் இந்த ஸ்லீவ் கட்டிங் சொல்லித்தரேன். இந்த இருக்குது பாருங்கள், இதை லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி அடி கிளாத்தை வந்து லைட்டாக பேக்கை வந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம இப்படியே நம்ம வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? இந்த இருக்குல்ல லைட்டாக தூக்கி விட்டு கரெக்டாக அவங்க ஸ்டிச் பண்ணி தையல் போட்டுருக்காங்களே, அது அப்படியே அதுலேயே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டே மார்க் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கோ அதே அந்த அளவுக்கே நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து அப்படியே அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிங்கை எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ளது இந்த அளவு தான். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்கள் வேணுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறக்காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சேன். ஓகேங்களா?
மார்க் பண்ணிவிட்டேன். நான் கீழே வந்து கையோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 6 இன்ச்சு. 6ன்னா 6.5 வச்சு மார்க் பண்ணுவோம். இதில் 8 இன்ச்சு நமக்கு வருதான்னு பார்த்துக்கலாம். 7.25 தான் வருது. அப்போ அவங்க ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இந்த இப்படி இழுக்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகாது. அந்த இடத்துல டேப்பை வச்சுக்கோங்க. இங்கே அக்கல் பகுதியில் வச்சுக்கோங்க. 7.5 இருக்குது. 7.5 இருக்குது அவங்க அடிங்கை சுற்றளவு. அப்போ 1.5 இன்ச்சு கூட எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 1 இன்ச்சு 1.5 இன்ச்சியாக எடுத்திருக்காங்க அவங்க அடிங்கை சுற்றளவுக்கு. அதில் வந்து 7 இன்ச்சு மேட்ச் ஆகுதான்னு 8 இன்ச்சு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். கரெக்டாக 8 இன்ச்சு மேட்ச் ஆகிடுச்சு எனக்கு அதில். ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் என்னோடய கட்டிங் மெத்தட் இப்படி தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. நான் வந்து எப்பயுமே இப்படி தான் கட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்டு அப்படி நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவு வரைஞ்சாச்சு. இப்போ குடஞ்சி வெட்டணும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் குடஞ்சி வெட்டுறதுக்கு வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து தான் ஆகணும். நம்ம கரைப்பக்கம் மடித்து போட்டோம்னா ஒட்டு கொடுக்க தேவையில்லை. ஆனால் கரைப்பக்கம் மடித்து போட்டோம்னா சீக்கிரம் வந்து ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் கிழியாது. ஓகேங்களா? இது வந்து நான் குடஞ்சி விட்டுறது வந்து இங்கிட்டு துணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குடஞ்சி விட்டிக்கிடுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்களா நேர் கட்டிங் போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளும் அப்போ கிராஸ் கட்டிங் தான் போடணும். இது சாதா ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங்கு. நீங்கள் புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அடுத்து என்ன வீடியோ கட்டிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? சாதா ப்ளவுஸ் இது. இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கிராஸாக போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். கிராஸாக போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்லீவ் கழுத்துக்கு இந்த ஷோல்டர் அப்படியே எல்லாமே நம்ம அப்படியே இதில் இருக்க மணிக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக அரைக்காத்து போட்டது மார்க் பண்ணியாச்சு. இங்கிட்டு அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச்சு நான் வந்து எப்பயும் 1.5 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வைப்பேன் இல்லையா, அதில் அதே மாதிரி 3 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இனி நம்ம இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்து ஷோல்டரும் சேர்ந்து 6.5 வச்சோம் இல்லையா, அந்த 6.5 கரெக்டாக வச்சுக்கலாம். மேலே ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு. கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ண போகிறோம். 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை இந்த வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுத்தோட ரவுண்டு எடுக்கணும் இல்லையா, கழுத்தோட ரவுண்டு வந்து இங்கே கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கோங்க. நான் மேலே 1/2 இன்ச்சு விடலை. இந்த தையலுக்கான பகுதியை கரெக்டாக விட்டுட்டு அப்படியே வைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு வந்து நமக்கு தையலுக்கு வேணும். அந்த 1/2 இன்ச்சை வைக்கிறேன். தெரியுதுங்களா? அந்த 1/2 இன்ச்சை வச்சுருக்கேன். இப்போ இந்த கழுத்தை நான் அப்படியே மார்க் பண்ண போகிறேன். இந்த ரவுண்டை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நான் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இப்போ 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு நீங்கள் மார்க் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்களுக்கு தையலுக்கான இடம் இங்கிட்டு இருக்குது. தெரியுதுங்களா. தையலுக்கான இடம் இங்கிட்டு இருக்குது. மேலே கரெக்டாக 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணியாச்சு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா. இந்த மாதிரி வச்சு தான் நான் எப்போயும் மார்க் பண்ணுவேன். மேலே எப்போயுமே நான் இந்த மாதிரி மேலே ஏற்றி வச்சு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இந்த பட்டன் பீஸ் பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த தையல் இருக்குது பார்த்திங்களா. இந்த தையல்லேருந்து இங்கேருந்து கழுத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பட்டியிலேருந்து பட்டி ஜாயின் அங்கேருந்து 4.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 4.5னா 1 இன்ச்சு சேர்த்து 5.5 நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 1 இன்ச்சு சேர்த்து 5.5 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து கிராஸோட உயரம் பார்க்கணும் இல்லையா. கிராஸோட உயரம் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா. கரெக்டாக அந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே கீழேயும் அதையும் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதான் நம்ம அந்த அளவுக்கே அப்படியே நம்ம அளந்துக்கலாம். இங்கேருந்து இந்த ஷார்ப்பு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாச்சு. 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சு அப்படியே வச்சு நம்ம கீழே வரைக்கும் பார்க்கும்போது 12 இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கிராஸ் வந்து 12 இன்ச்சு இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும். 13 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. 13 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே வச்சு நான் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. 1/2 இன்ச்சு மேலே விட்டாச்சு. இங்கே வச்சு இதை கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கீழே ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக 13 இன்ச்சு வருது எனக்கு. ஓகேங்களா. இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஷார்ப் பாயிண்ட்டு அங்கேருந்து இங்கே கரெக்டாக இங்கே டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 3.25 இருக்குது. 3.25னால் நம்ம 4.25 வச்சு மார்க் பண்ணணும். 3.25னால் 4.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிராஸோட அகலம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். கிராஸோட அகலம் வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. இந்த கிராஸ் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து இங்கே வைக்கும்போது 1.25 வந்து கிராஸ் பிடிச்சிருக்காங்க. அதே 1.25 நம்ம இங்கிட்ட வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இந்த பட்டியில் இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே இந்த மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. பார்க்கும்போது நமக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. இங்கே கரெக்டாக 3 இன்ச்சு வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக எனக்கு 3 இன்ச்சு வருது. ஓகேங்களா. கரெக்டாக 3 இன்ச்சு எனக்கு வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி அங்கிட்டு 1.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் இருக்குது மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து பட்டிக்கு வந்து இங்கிட்டு வந்து எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சை வந்து இதை ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் இந்த 3 இன்ச்சு பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கோமே, அங்கே வந்து அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுக்கோங்க. இந்த 5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, 5 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, அந்த 5 இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5 இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது போக நமக்கு தையலுக்கு 2 இன்ச்சு. அவங்களுக்கு வெளியில் வந்து அவங்களுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே வெளியில் போகுது அவங்க ப்ளவுஸில். ஓகேங்களா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கு, சாதா ப்ளவுஸ் கட்டிங். ஓகேங்களா. இது வந்து லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இது வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ப்ளவுஸ்க்கு. இதுக்கு ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக இதுலேயே முடிஞ்சு போயிடும். 2 இன்ச்சு தையலுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு 2 இன்ச்சு தையலுக்கு இருக்காது. அந்த 2 இன்ச்சு நம்ம விட்டு
எவ்வளோ வேணுமோ அந்த 2 இன்ச்சு கணக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதை லைட்டாக க்ராஸாக பெண்ட் பண்ணி கோட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் வரையுது. இனி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இதை இனி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட கட்டிங் மெத்தடு. நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் இது வரைக்கும் இப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பெர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. யாரும் எந்த குறையுமே சொன்னதில்லை. அதனால் நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட்டிங் சொல்லித்தரேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா உங்களுக்கு பாருங்கள். இல்லை வேணாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற புரியலன்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணி வெளியில் போயிருங்க. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டியோட நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? பட்டியோட அகலம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குது வச்சோம்? 3 இன்ச்சு. இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுருக்கோமா? அதே 3 இன்ச்சை 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம்னா இங்கே அங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச்சு வருது. ஓகேங்களா? பட்டியோட அகலம் வந்து 10 இன்ச்சு வருது. அப்போ நம்ம பட்டியோட நீளம் வந்து 10 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு வந்து ரா எட்ஜஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3 இன்ச்சு வருது. அப்போ 3னா நம்ம 4ஆக வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த சென்டரில் இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்களே அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ கீழே பட்டி உயரம் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 2.5க்கு ஒரு புள்ளி கூட இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம 3.5க்கு ஒரு புள்ளி கூட வைக்கணும். வச்சாச்சு. இப்போ பட்டியோட அகலம் வந்து 10.25 எடுத்தோமா? 10 எடுத்தோம். அப்போ நம்ம 10.5 வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? 10.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி நம்ம 10.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து இதை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கோடு போட்டு இந்த பக்கம் வந்து நமக்கு உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பட்டி வரைஞ்சிடலாம். வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி வந்து இடுப்பு சுற்றளவு இந்த கீழே இருக்குல்ல, இங்கே தையல் போட்ட இடத்துலேருந்து 2 பக்கம் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அளந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து 7 இன்ச்சு வருது. 7 இன்ச்சு இருக்குது. இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. நம்ம 7.25 வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 7.25னா 8.25, 9.25, 10.25. ஓகேவா? 10.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக போட்டுடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி வந்து இவ்வளோதான். நான் இப்படி தான் பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். நீங்களும் வேணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பட்டி கட் பண்ணியாச்சு. இது முன்னாடி வரணுங்கிறக்காண்டி ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது இன்னொரு பட்டிக்கு வந்து நம்ம இதுலேயே நம்ம துணி வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் வந்து நம்ம கைக்கு வந்து ஒட்டு கொடுக்குறதுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸுக்கு இங்கே கட் பண்ணிக்கலாம். பட்டன் பீஸுக்கு அந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதில் வந்து இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணிக்கிறேன். பட்டி பத்தலைன்னா நம்ம வேறு துணி தான் வச்சு போடணும். இது எனக்கு துணிக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் அதில் இன்னொரு பட்டிக்கு கட் பண்ணிவிட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.